மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் நாம் இதில் பார்க்க போகிறது நம்ம ஃப்ரூட் சீட் ஃப்ளவருக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கக்கூடியதை டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது கிளாஸ் 11 என்சிஆர்டிலேருந்து எடுக்கப்பட்ட டாபிக். ஓகே, முதல்ல ஃப்ரூட் அப்படின்னாலே என்ன அப்படின்னா மெச்சூர், ரைப்பண்ட், ஓவேரி. ஓகே, இங்கே நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து ட்ரூப் அப்படின்னு சொல்லப்படுற மோனோ கார்புலரி ஓவேரியா தான். மோனோ அப்படின் போது ஒரு சீட் கொண்ட இந்த ஃப்ரூட்டை தான் நம்ம ட்ரூப் அப்படின்னு சொல்கிறோம். இது எக்ஸாம்பிளாக நம்ம மேங்கோவையும் கோகோனட்டையும் இங்கே பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரூட் அப்படின்னும் போதே நம்மளுக்கு ஃபர்டிலைசேஷன் ஆகி அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ட்ரூப்பை தான் நம்ம ஃப்ரூட் அப்படின்றோம். சில பிளான்ட்ல இந்த ஃபர்டிலைசேஷன் ஆகாமல் வளரக்கூடியதும் நம்ம ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம். அதை பார்த்தினோ கார்பி ஃப்ரூட் அப்படின்றோம். அப்போது இங்கே சீடு வந்து வளராது, பட் ஃப்ரூட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ட்ரூப் அப்படின்னும் போது உள்ள சீட், வெளியில் ஒரு லேயர். ஸோ இதை தான் ட்ரூப் அப்படின்றோம். ஸோ வெளியில் இருக்கக்கூடிய லேயர் அதான் பெரிகார்ப் அப்படின்றோம். இது சம்டைம் ட்ரையாகவும் இருக்கலாம், சம்டைம் ஃப்ளஷியாகவும் இருக்கலாம். ஸோ ஃப்ளஷி அப்படின்போது இப்போ மேங்கோவில் பார்க்குறோம். ஸோ இதில் அவுட்டர் லேயர் எபிகார்ப் அப்படின்றோம், உள்ள ஜூசி லேயரை மீசோகார்ப் அப்படின்றோம். இதை தான் நாம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட். அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய சீடை மேலே இருக்கக்கூடிய கவரிங்கை எண்டோகார்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்குள்ளே தான் சீட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பெரிகார்ப் அப்படின்றது அவுட்டர் லேயர் தான். 3 லேயர்ஸாக வந்து நம்ம பார்க்குறோம். இதே போல தான் கோகோனட்லையும் ட்ரையாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்லேயும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த 3 லேயர் பார்க்குறோம். எபிகார்ப், அதை எக்ஸோகார்ப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இளநியோட வெளியில் இருக்கக்கூடிய கிரீன் பார்ட் ஆர் காஞ்ச இந்த ப்ரௌன் பார்ட், நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஃபைபர் மட்டும் இருக்கக்கூடிய பார்ட்டையும் மீசோகார்ப் அப்படின்றோம். இதுவும் ஃப்ரூட்டு தான், பட் நம்ம சாப்பிட முடியாத ஃப்ரூட். அடுத்ததா உள்ள இருக்கக்கூடியது சீடுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த டஃப் ஷெல்லை தான் என்ன சொல்றோம்னா எண்டோகார்ப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததா சீடை பற்றி இன் டீட்டெயில் பார்ப்போம். இப்போ சீட் அப்படின்னும் போது 2 பிளான்ட்ஸ்லேருந்து நம்ம சொல்லலாம், மோனோகாட், டைகாட் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஸோ இந்த சீடு தான் மெச்சூரான ஓவியூல் நம்ம பார்த்தோம். இப்போ மெச்சூரான ஓவாரிக்குள்ளே இருக்கக்கூடியது ஓவியூல். ஸோ இந்த சீடு மட்டும் என்னன்னா மெச்சூரான ஓவியூல். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு சீட் கிடைக்கும். ஓகே, இப்போ மோனோகாட் சீட் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இப்போ மோனோகாட் சீடே வந்து எண்டோஸ்பெர்மிக் சீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே எண்டோஸ்பெர்ம், ஸ்டார்ச்சி எண்டோஸ்பெர்ம், நம்ம சாப்பிடக்கூடிய ரைஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ச், இதை தான் எண்டோஸ்பெர்ம் அப்படின்றோம். இப்போ அதே மாதிரி மேய்ஸில் இந்த சோளத்துல எல்லாம் பார்க்கக்கூடிய இந்த எல்லோ பார்ட், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லைட் எல்லோ பார்ட், இதை நம்ம சாப்பிட்றத எண்டோஸ்பெர்ம் அப்படின்றோம். இது நியூட்ரிஷியஸ் பார்ட்டாக வந்து இந்த சீட்ல இருக்கு. சில பிளான்ஸ் லைக் ஆர்கிட்ல நம்மளுக்கு எண்டோஸ்பெர்மிக் சீடை வந்து பார்க்க முடியாது, பட் இதுவும் மோனோகாட் சீட்ல ஒன்று தான். இப்போ இந்த ஆர்கிட்ல பார்த்தோம்னா எண்டோஸ்பெர்ம் இல்லாமல் இந்த மாதிரி டைனி சீட்ஸ் வந்து நம்மளுக்கு பார்க்க முடியுது. மோனோகாட் சீடை நம்ம இன் டீட்டெயில் பார்ப்போம். இப்போ மோனோகாட் சீடோடைய அந்த அவுட்டர் லேயரை தான் என்ன சொல்கிறோம், சீட் கோட் ஆர் ஃப்ரூட் வால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரூட் வாலையும் உள்ள இருக்க எண்டோஸ்பெர்மையும் செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் லேயர் தான் ஆல்யூரான் லேயர். ஸோ இது ப்ரோட்டீனேஷியஸாக இருக்கும். அடுத்த லேயர் என்ன அப்படின்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு கார்னரில் அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த எம்ப்ரியோ பார்ட். இந்த எம்ப்ரியோ பார்ட்டை சுற்றி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்கூட்டலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்கூட்லம் என்ன லார்ஜ் ஷீல்டு ஷேப்பில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஷீல்டு ஷேப்பில் இருக்கிறதுக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம நார்மலாக டைகாட்டில் பார்ப்போம் அதே மாதிரி தான் இங்கேயும் மேலே வந்து ஷூட் வளர்கிறதுக்கான ரீஜனும் கீழே ரூட் வளர்கிறதுக்கான ரீஜனும் இருக்குது. இப்போ ஷூட் வளர்கிறதுக்கான அந்த ரீஜனை தான் ப்ளூமியூல் அப்படின்றோம். இந்த ப்ளூமியூல மேலே ஷீட் போல் அரேஞ்ச் ஆகிருக்கிறது, ப்ளூமியூல கவர் பண்ணி இருக்கிறத கோலியோப்டைல் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் ரூட் வளரக்கூடிய பார்ட் என்னன்னு சொல்லுவோம், ரேடிக்கல் அப்படின்னு. இந்த ரூட்டை ரேடிக்கலை கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஷீட்டை என்ன சொல்கிறோம், கோலியோ ரைசா ஷீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஓகே, இந்த எம்ப்ரியோ எல்லாமே எங்கே அரேஞ்ச் ஆயிருக்கும் ஒரு சீடில் அப்படின்னா மோனோகாட் சீடில் ஒரு குழி போல இருக்கக்கூடிய பார்ட்டில், ஸோ அந்த குரூவ் அப்படின்றோம். ஸோ இந்த குரூவில் தான் இந்த எம்ப்ரியோ அரேஞ்ச் ஆயிருக்கு. இதே போல தான் இந்த சோளம்லையும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு சைடில் பார்க்கக்கூடிய இந்த எம்ப்ரியோ. சோளம்ல இந்த மேய்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த மேலே இருக்கக்கூடிய சீட் கோட் எப்படி இருக்கும்னா ஒரு மெம்பரன் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போல இருக்கும், நம்ம பார்த்துருப்போம் சாப்பிடும்போது. ஸோ அந்த மெம்பரன் சீட் கோட்டாக நம்ம இதில் பார்க்க முடியும். சில இந்த ரைஸ் மாதிரி இருக்கிறதுல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரையான சீட் கோட்டாக வந்து பார்க்க முடியும். இப்போ அடுத்த டைப் என்ன பார்க்குறோம்னா டைகாட் சீட். ஸோ மோனோகாட் சீட் பார்த்தாச்சு. இப்போ டைகாட் சீட் என்ன அப்படின்னா 2 காட்டலிடன் இருக்கிறதுனால தான் நம்ம டைகாட் சீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த சீட்ல ஹைலம் ஆர் ஸ்கார் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஹைலம் அப்படின்றது இது இந்த மதர் பிளான்ட்டோட அட்டாச் ஆயிருந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன இந்த பார்ட். ஸோ இதில் ஒரு ஸ்கார் தழும்பு போல இருக்கிறது தான் ஹைலம் அப்படின்றோம். ஸோ இது வந்து ஸ்கார் ஆன் சீட் கோட் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைகாட் சீட்லையும் மேலே ஒரு அவுட்டர் கவரிங் இருக்கும், அது என்னன்னு சொல்கிறோம், சீட் கோட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிராம் சீட்லலாம் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஒரு போர், சின்ன போர் போல இருக்கக்கூடியது அதை மைக்ரோபைல் அப்படின்றோம். இந்த மைக்ரோபைல் தான் நம்ம சீட் ஜெர்மினேட் ஆகுது, இப்போ தண்ணியில் ஊறுறதுக்கோ
இந்த ரெஸ்பிரேஷன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த பார்ட். இப்போ இந்த காட்டலிடன் டைகாட் அப்படின்றதுனால இது ரெண்டு காட்டலிடனா பார்க்க முடியும். ஸோ ரெண்டு காட்டலிடன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பீஸ்ல பார்த்தாலும் ரெண்டு காட்டலிடன் இருக்கும். இப்போ பீஸ்ல வெளியில இருக்கக்கூடிய கோட்டிங் என்ன சொல்றோம் அப்படின்னா ரெண்டு லேயரா பிரிக்கலாம். அவுட்டர் லேயரை டெஸ்டா சீட் கோட் அப்படின்னும், அதுக்குள்ள ஒரு லேயர் இருக்கிறத இன்னர் டெக்மென் அப்படின்னும் நம்ம சொல்றோம். ஸோ டெஸ்டா அவுட்டர், லைட்டா அதுக்கு உள்ள இருக்கக்கூடியதை இன்னர் டெக்மென் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய சீட் கோட்டை. ஸோ இது ரெண்டுலையுமே சென்ட்ரல் அரேஞ்ச் ஆயிருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளோட எம்ப்ரியோ. எம்ப்ரியோல மேலே ஷூட்டாக வளரக்கூடிய பார்ட் எது? ப்ளூமியூல். ஸோ அதை எபிகாட்டைல், ஹைப்போகாட்டைல் அப்படின்றோம். இந்த காட்டைலிடன்ல எபிகாட்டைல் என்ன இருக்கு? ஷூட்டாக வளரக்கூடிய இந்த ப்ளூமியூல். ஹைப்போகாட்டைல் ரீஜன்ல என்ன இருக்கு அப்படின்னா ரேடிக்கல், ரூட்டா ஃபியூச்சர்ல வளரக்கூடிய ரேடிக்கல் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த எம்ப்ரியோ ப்ரெசென்ட்டாக இருக்க இந்த ரீஜன் என்ன சொல்கிறோம்னா எம்ப்ரியானிக் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய காட்டலிடனும் நியூட்ரியஸ் ரிசர்வ் ஃபுட் கொண்ட காட்டலிடனாக இருக்குது. இப்போது சில ஸ்பீஷஸ், மோஸ்ட் ஆஃப் த இந்த டைகாட் சீடில் நம்மளுக்கு எண்டோஸ்பம் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. பட் எக்ஸப்ஷன் இந்த கேஸ்டர் சீட். கேஸ்டர் சீடில் மட்டும் நம்மளுக்கு எண்டோஸ்பம் பார்க்க முடியும். இதுதான் எண்டோஸ்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதை எண்டோஸ்பர்மிக் சீட் அப்படின்றோம். ஸோ நம்ம இந்த கிராம் பீஸ் இது எல்லாத்தையும் நான் எண்டோஸ்பர்மஸ் சீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபைனலாக நம்ம இந்த ஃப்ளவருக்கு டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்கறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுப்போம்னா இது பார்க்கக்கூடியதை வச்சு, ஸோ மார்ஃபாலஜிக்கல் வெளிப்படையாக பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் லாங்குவேஜில் இருக்கணும், அதாவது ஆல் ஓவர் வேர்ல்ட் அக்செப்டபிள் ஒரு டேர்மாக இருக்கணும். கொரோலான்றது ஆல் ஓவர் வேர்ல்ட் அக்செப்ட் பண்ணப்பட்டது. ஸோ பெட்டல்ஸ் அப்படின்றது ஸோ லோக்கல் வெர்னாகுலர் லாங்குவேஜில் கொடுக்காம நம்ம சயின்டிஃபிக் லாங்குவேஜில் கொடுக்கணும், ஆல் ஓவர் வேர்ல்ட் அக்செப்ட் பண்ண லாங்குவேஜ். அப்புறம் எந்த மாதிரி ரீஜனில் வளருது, ஸோ ஹேபிட் அதை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத வச்சும், ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சும் இந்த டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்ம ஒரு சைன் ஆஃப் லாங்குவேஜில் கொடுப்போம், அதை ஃப்ளோரல் ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா வச்சு நம்மளுக்கு ஒவ்வொரு ஃப்ளவர்லையும் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, அந்த பார்ட்ஸ் ஒவ்வொன்றும் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு இப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃப்ளோரல் ஃபார்முலாவில் வளரக்கூடிய இந்த சயின்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ பிராக்டியேட் அப்படின்றத பிஆர் அப்படின்னு நம்ம குறிப்பிடணும். பிராக்டியோலிட் அப்படின்றத பிஆர்எல் அப்படின்னு நம்ம குறிப்பிடணும். ஸோ நம்ம பார்த்தோம் பிராக்டியேட் அப்படின்றது ஒரு ஃப்ளவருக்கு கீழே கிரீன் லீஃபி பார்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆர் அந்த பெடிசலோடைய எட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன லீஃப் லைக் பார்ட், இதை தான் நம்ம பிராக்ட் அண்ட் பிராக்டியூல் இப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிராக்ட் அண்ட் பிராக்டியூல் இல்லாத ஃப்ளவருக்கு என்ன கொடுக்கணும்னா இ பிராக்டியேட் ஆர் இ பிராக்டியோலேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ மேல் ஃப்ளவராக இருந்தால் ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு மேலே ஒரு ஆரோ மார்க் போடுவோம். இது மேல் ஃப்ளவரை குறிக்கக்கூடியது, அதாவது ஸ்டேமனை குறிக்கக்கூடியது. இப்போ கைனீஷியம் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அந்த ஃப்ளவருக்கு ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு கீழே ப்ளஸ் போடுவோம். இதை ஃபீமேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டுமே ஸ்டேமன் அண்ட் கைனீஷியம் ரெண்டுமே ப்ரெசென்ட்டாக இருந்தால் அதை பாய்செக்சுவல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மட்டும் இருந்தால் அது யூனிசெக்சுவல் ஃப்ளவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு ஃப்ளவரை எந்த டயக்னலில் வேணாலும் கட் பண்ணலாம். அப்படி இருந்தால் அது ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ முன்னாடி தான் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில்லி ஃப்ளவர்லாம் பார்த்தோம்னா எந்த டயக்னலில் கட் பண்ணாலும் நம்மளுக்கு ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். சில ஃப்ளவர் லைக் பீஸ், பீன்ஸ் நம்ம ஒரு டயக்னலில் மட்டும்தான் கட் பண்ண முடியும். அதை ஜைகோமார்பிக் அப்படின்றோம். அதை சின்னதாக ஒரு பெர்சன்டேஜ் சிம்பிள் போல குறிப்பிடலாம். எபிகேலிக்ஸை இபி அப்படின்னு குறிப்பிடுறோம். ஓகே, எபிகேலிக்ஸ் அப்படின் போது நம்ம ஒரு ஃப்ளவர் பார்க்குறோம், ஃப்ளவருக்கு கீழே கிரீன் கலர் கேலிக்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு கீழே இன்னொரு லேயர் ஆஃப் கேலிக்ஸ் இருந்தால் அதை எபிகேலிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை இபி அப்படின்னு குறிப்பிடுவோம். இப்போ கே வந்து கேலிக்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தாலே அதை கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ராக்கெட்டில் போட்டால் அந்த கேலிக்ஸ் எல்லாம் ஒரு ஃபனல் ஷேப்பில் இருக்குது, ஜாயின் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ ப்ராக்கெட்டில் போடல அப்படின்னா கேலிக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ கொரோலா அப்படின்றதும் அதே போல தான், பெட்டல்ஸ் தனித்தனியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கொரோலா சிஏ ப்ராக்கெட்டில் போடும்போது நம்மளுக்கு இந்த கொரோலாலாம் யுனைடெட் ஃபனல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ கொரோலா க்ரூசிஃபார்ம் அப்படின்றது ஃப்ளவருடைய பெட்டல் ஒரு சில்வர் போல, அதாவது கிராஸ் போல அமைஞ்சிருக்கிறது இன்டூ ஷேப்பில். இதுதான் கொரோலா க்ரூசிஃபார்ம் அப்படின்றோம். இது ரேராக பார்ப்போம். நம்ம இதை அப்படி இருந்தால் அதை சிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போடுவோம். இப்போ பீரியாந்த் ரெண்டும் சேர்ந்து கொரோலா கேலிக்ஸ் இப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகாமல் லில்லிலெலாம் இருக்கும்போது அது என்ன சொல்கிறோம்னா பீரியாந்த் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏ மட்டும் போட்டால் ஆண்ட்ரீஷம் தனியாக இருக்கும்போது, ஏ அப்புறம் ப்ராக்கெட்டில் போட்டால் ஆண்ட்ரிஷம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் முன்னாடியே. ஸோ அப்போ ப்ராக்கெட்டில் குறிப்பிடணும். ஆண்ட்ரிஷம் இந்த பீரியாந்தோட ஜாயின் ஆகியிருந்தா அதை எபிஃபிலஸ் அப்படின்னும், சம்டைம்ஸ் பெட்டல்ஸ் அதாவது கொரோலாவில் மட்டும் ஜாயின் ஆகியிருந்தா அதை எபிபெட்டாலஸ் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ கைனீஷியம் இருக்கு, கைனீஷியம் ஃப்ரீயா இருக்கு அப்படின் போது அது வெறும் ஜி குறிப்பிடணும். கைனீஷியம் எல்லாம் ஜாயின் ஆயிருக்கு அப்படின் போது அதை பிராக்கெட்ல குறிப்பிடணும். கைனீஷியம் இந்த மீதி இருக்கக்கூடிய ஃப்ளோரல் பார்ட்ஸ்க்கு மேலே எழும்பி இருந்தால் சுப்பீரியர் ஓவாரி. கைனீஷியம் இன்ஃபீரியர் அப்படின்னும் போது இந்த ஓவாரிக்கு உள்ள ஓவாரி உள்ள புதைஞ்சிருக்கும், மீதி இருக்கக்கூடிய அதர் வேர்ல்ஸ் எல்லாம் மேலே அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்படி இருந்தால் அது இன்ஃபீரியர் ஓவாரி அப்படின்றோம். ஸோ ஜி போட்டு மேலே சின்ன கோடு போடுறோம். ஸோ அதே போல தான் இப்போ கைனீஷியமும் ஆண்ட்ரிஷியமும் சேர்ந்து இருக்கலாம், அது ரேராக பார்க்க முடியும். ஸோ அது கைனோஸ்டாஞ்சியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஃப்ளோரல் டயக்ராம் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃப்ளவரே வந்து ஒரு பெடசலோட அட்டாச் ஆயிருக்கும், ஸ்டெம்மோட அட்டாச் ஆயிருக்கும். அதனால மதர் ஆக்சஸ் அப்படின்னு நம்ம போடுறோம். இந்த மதர் ஆக்சஸ்க்கு வெளியில இப்போ கேலிக்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் கேலிக்ஸ் வந்து இப்படி வரைகிறோம். ஸோ இங்கே 4 கேலிக்ஸ் இருக்கு, அதனால 4 கேலிக்ஸ் வரைகிறாங்க. ஸோ அதுவும் இந்த 2 கேலிக்ஸ் வெளியே 2 கேலிக்ஸ் உள்ள இருக்கு. ஸோ இப்போ ஓவர்லேப் ஆயிருக்கு, அது இங்கே நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் கொரோலா எப்படி இருக்கு அப்படின்னா வால்வேட், எந்தவும் ஓவர்லேப், எந்த எட்ஜஸும் ஓவர்லேப் இங்கே ஆகலை. ஸோ எத்தனை கொரோலா இருக்கு அப்படின்னா 4. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா இது ஈக்குவலாக கட் பண்ண முடியுது அப்படின் போது ஆக்டினோமார்பிக், ஸோ ப்ளஸ் சிம்பிள். அதுக்கப்புறம் எப்படி வேணால் டயக்னலாக கட் பண்ண முடியுன்றதுனால அதை சர்க்கிள் பண்ணுறோம். அடுத்ததா இதில் ஆண்ட்ரீஷியமும் இருக்குது, கைனீஷியம் ரெண்டுமே ப்ரெசென்ட்டாக இருக்கனால ஸோ பைசெக்ஷுவல் ஃப்ளவர், ஸோ ரெண்டுமே போடுறோம் இங்கே. ஸோ இங்கே கேலிக்ஸ் 2+2, அதாவது 2 வெளியே 2 உள்ள இப்படி இருக்கிறனால கேலிக்ஸ் 2+2 அப்படின்னு சொல்கிறோம். கொரோலா இந்த வால்வேட் எஸ்டிவேஷனோட இருக்கு, ஸோ 4 அரேஞ்ச் ஆயிருக்கு, ஸோ 4. ஆண்ட்ரிஷம் பார்த்தோன்னா 2 இந்த கொரோலாவோட பக்கத்தில் இருக்கு, மீதி 4 சென்டரில் இருக்கு. இப்படி இருக்கும்போது 2+4 அப்படின்னு நம்ம இங்கே குறிப்பிடுறோம். அடுத்ததா கைனீஷியம். கைனீஷியம் இங்கே எப்படி இருக்கு அப்படின்னா இது சுப்பீரியர் ஓவாரியா இருக்கு. ஸோ ஓவாரி மேலே எழும்பி இருக்கு அப்படின்னு அர்த்தம், மீதி பார்ட்ஸ் எல்லாம் கீழேந்து வளருது அப்படின்னு அர்த்தம். இதில் 2 இருக்கு. ஸோ 2 ஓவாரி ஜாயின் ஆயிருக்கு. ஸோ அதனால பிராக்கெட்ல போடுறோம் இந்த 2. ஸோ இது எந்த ஃப்ளவரோடைய இது எக்ஸாம்பிள் அப்படின்னா பிராசிகேசியில் பார்க்கக்கூடிய மஸ்டர்ட் ஃப்ளவர்